என் பேர் லாசர். எங்கள் அப்பா பேர் முத்தையன், அம்மா பேர் எலிசபெத். நான் மலையாளம் 5ஆம் கிளாஸ் வரை படித்தேன். 5 படிச்சுட்டு இருக்கும்போது இடையில விட்டுண்டு. எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க? தூத்தூர் பிரைமரி ஸ்கூலில். அந்த பள்ளி எத்தனை ஆண்டுக்கு முன்னால் தொடங்கினாங்க? இப்போ எனக்கு 77 வயசு. அதில் விட்டுண்டு வந்ததாகும். அது சில அபியந்தர காரணங்களால். நீங்கள் ஸ்கூலில் சேரும்போது அந்த சுச்சுவேஷன் சொல்லுங்கள். ஸ்கூலில் சேரும்போது ஒரு ஸ்லேட்டும் வாங்கி தந்து ஒரு சட்டை நிற்கிறது வந்து விட்டார், ஒரு பென்சில். எதனால் மலையாள மீடியத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? அப்போ மலையாளம், தமிழ் மீடியம் கிடையாது. இல்லை. அப்போ வந்து நாங்கள் படிக்கும்போது கன்னியாகுமரி மாவட்டம், கேரளா. நாங்கள் இது பள்ளிக்கூடத்தில் 5ஆம் கிளாஸில் படிச்சுட்டு விட்டுண்டு வந்ததுக்கு பிறகு தான் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் இணையுது. 1956 56 கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் இணையுது. அப்போ நாங்கள் ஸ்கூலை விட்டு வந்தாச்சு. அதுக்கு பிறகு தான் தமிழாயிட்டு மாறுது. மலையாளமாக அதுக்கு முன்னே கேரளமாக. நமக்கு இந்த தூத்தூர் பகுதியை பொறுத்தளவில் குறிப்பாக வந்து நீரோடியிலிருந்து இறைமுந்தரை வரைக்கும் உள்ள இந்த ஊர்களில் முதலாக துவங்கப்பட்ட ஆரம்ப பள்ளி இதுதான்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ எனக்கு அப்பா சொன்னது, எனக்கு அப்பா 1ஆம் கிளாஸில் போகும்போது எங்கள் அப்பாவுக்கு 11 வயசு ஆச்சு. அப்போ நான் சொன்னேன் 5ஆம் கிளாஸில் இல்லை ஸ்கூலில் போகிறது. அப்போ எங்கள் அப்பா எல்லாரு எனக்கு 11 வயசு ஆனப்போ தான் இங்கே ஸ்கூல் உண்டாச்சு, எங்கள் புத்தூரில் பிரைமரி ஸ்கூல் உண்டாச்சு. அப்போ ஸ்கூலில் வந்த பிறகு என்ன வெளியூரில் போ, அப்போ அதில் ஏஜ். அப்போ அது வரைக்கும் இந்த பகுதி மக்கள் யாருமே கல்வி கற்காதவங்களா தான் இருந்திருக்கு. இப்போ 102 வருஷம் ஆச்சு இந்த ஸ்கூல் தொடங்கி. பள்ளி வந்ததுலேருந்து என்ன மாற்றங்களை நம்ம ஊர்களில் உங்களால் பார்க்க முடிஞ்சு? பள்ளி வந்ததுலேருந்து படிப்பறிவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுக்கு வர தொடங்குச்சு. இப்போ அன்னைக்கு இப்போ ரைமண்ட் சாரை போலத்த ஒரு பிராயத்தில் உள்ள ஆளில் தான் முடிப்பறையில் SSLC படித்தது. இங்கே 8ஆம் கிளாஸ் வரை தான் நம்ம ஊரில் உண்டு. அவங்க அங்கே SSLC படித்து அவங்க ஜோலியில் SSLC படித்தா ஜோலியானே, TTC படித்தோன்னு ஜோலி. இந்த பள்ளி வயசில் வந்து பிரைமரி பள்ளி வர்றதுக்கு முன்னால் இந்த பகுதியில் யாராவது படித்தவங்க இருந்தாங்களா? படித்தவங்க இருந்துட்டு. அவங்க எங்கே போய் படிச்சிருப்பாங்க? அவங்க முடிப்பறில்ல சேசடமே ஒரு ஆள் படிச்சிருந்தது. அன்னைக்கு SSLC இல்லை, மெட்ரிகுலேஷன். அந்த ஆள் எனக்கு அறிவில் இந்த ஊரில் ஒரு ஆள் மெட்ரிகுலேஷன் படித்தேன்னா அந்த ஆள் இறந்து போனார். அந்த ஆள் பஸ்ஸில் கண்டக்டர் ஆகி ப்ரமோஷனில் செக்கர் ஆகி அதில் இருந்த டைம் கீப்பர் மேலே ஆகி. இது வரைக்கும் நீங்கள் இந்த வயசில் வந்து பிரைமரி பள்ளி தான் இந்த பகுதியில் இருந்தது. ஆரம்ப பள்ளி மட்டும்தான் அவங்களால கற்க முடிஞ்சு. 8ஆம் கிளாஸ் உண்டு. 5ஆம் கிளாஸ் முடித்து அப்பர் பிரைமரி, அதில் 6 முதல் 8 வரை. 5 வரைக்கும் லோவர் பிரைமரி, 8 வரைக்கும் அப்பர் பிரைமரி. இப்போ அப்பர் பிரைமரி வரைக்கும் இங்கே இருந்தது. அதுக்கப்புறம் எப்போது இந்த ஹைஸ்கூல் உண்டானது, உயர்நிலை பள்ளி? 1957 குளச்சல் சட்டமன்றத்தில் லூர்தம்மாள் ஜெயிச்சு அமைச்சராகுது. ஃபிஷரிஸ் மந்திரி காமராஜருடைய சிஎம் அமைச்சரவை. காமராஜ் அமைச்சரவையில் அந்த ஆள் அமைச்சராகுறாரு. ஆனால் டிபார்ட்மெண்ட்டு ஃபிஷரிஸ். அப்போ ஃபாதர் கிளாரன்ஸ் ஒரு ஆள் நம்ம ஊரில் இருந்தார். அவருக்கு முழு மூச்சு பிரைமரி இங்கே ஹைஸ்கூலு கொண்டு வரணும்னு அந்த அமைச்சரை வச்சு அந்த ஆளை பல மாதங்கள் சென்னையில் கிடந்து இந்த ஆர்டர் வாங்கினார். அப்போ கரையில் உள்ள நாடாசெல்லாம் சொன்னால் தூத்தூரில் ஒரு ஹைஸ்கூல் வந்தால் நாங்கள் வீட்டுக்கு ஒரு ஹைஸ்கூல் கொண்டு வரணும். அது காரணம், சிலது காரணம் உண்டு. 1959 காஞ்சாம்பரத்தில் ஹைஸ்கூல் ஓப்பனிங். 7 தேசப்பட்டில்
1959 கன்னியாகுமரத்தில் ஹைஸ்கூல் வந்தாச்சு. அப்போ கிராமத்தில் 3 மைலெங்கிலும் வித்தியாசத்தில் தான் ஒரு ஹைஸ்கூலுக்கு இன்னொரு ஹைஸ்கூலுக்கு கொடுக்கணும். இது 1 மைலும் இல்லை. அப்போ எப்படி கொண்டு வர முடியும்? இப்போ இந்த லூர்தம்மாளும் ஒரு நல்ல மனுஷன் சிஎம் இருந்ததுனால அது நடந்துக்கிட்டுச்சு. அதுக்கப்புறம் எப்போது வந்து அது ஹையர் செகண்டரியாக மாறுச்சு, மேல்நிலை பள்ளியாக எப்போ தர உயர்ந்தது? அதுக்கு பிறகு மேல்நிலை பள்ளியாக ஃபாதர் போர்த்திய காலத்தில் இருக்கணும் மேல்நிலை பள்ளியானது. அதுக்கப்புறம் வந்து இந்த தூத்தூரில் புனித யூதா கல்லூரி தொடங்கப்பட்டது, அதை குறித்து சொல்லுங்கள். தூத்தூரில் புனித யூதா கல்லூரி ஸ்ரீதர் இந்து காலேஜிலே பொழியூரில் கொல்லங்கோட்டுக்கு மேலே ஸ்ரீதர் இந்து காலேஜிலே ஸ்ரீதர்னில் ஒரு ஆள் ஊர் பேர் தூத்தூர் வச்சு அங்கே தொடங்கினார். ஃபஸ்ட் அங்கே தொடங்கி அதை தொடங்கி வச்சுட்டு இங்கே 20 ஏக்கர் இடமும் வாங்கி இப்போ இருக்கிற இடம் 20 ஏக்கர் இடம் வாங்கி 2 பில்டிங் போட ஆரம்பித்தார். 2 பில்டிங் போட்டு அந்த 1 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் இங்கே தொடங்குவார். நம்ம ஊரில் காலேஜ் தொடங்குவார். இந்த வாங்கின 20 ஏக்கரில் 2 கட்டிடங்கள் போட்டு அவங்க கல்லூரியை இங்கே மாற்றம் பண்ணுறோம். அப்போ இது இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஆள் நிறைய பைசாக்கள் வாங்கிட்டு உண்டு வேலை கொடுக்கறதுக்கு. அப்போ அவங்களுக்கு சம்பளம் கிட்டாத நிலைக்கு தள்ளப்பட்டப்போ அவங்க வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டியது. கல்லூரி தொடங்கி 3 ஆண்டு கழிஞ்சு கல்லூரி லேலத்துக்கு வரும். கோடதி அதை விற்று ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும் சொல்லி கோடதி விதியில். அப்புறம் ஏபிபி வந்து இங்கே வந்து லேலம் எழுதாரு. நம்ம ஊரில் உள்ள ஒரு 14 ஆள், நான் உள்பட 14 ஆளும் போரியா ஜாமியாகும் எங்கள் 14 ஆளையும் கொண்டு போகிறது. அப்போ கவர்மெண்ட்டு லேலம் பண்ணணுன்னா 6 ஆளெങ്കിലും 5 ஆளெങ്കിലും டிபாசிட் வைக்கணும், இல்லைன்னா லேலம் போடக்கூடாதா. அப்போ 6 ஆள் டிபாசிட் வச்சு லேலம் போட்டு 87,000 ரூபா போரியா ஜாமிய பேரில் லேலம் வந்தப்போ யாரும் கேட்கல. போரியா ஜாமிய பேரில் அந்த 20 ஏக்கர் நிலவும் சேர்ந்து 87,000 ரூபாய் 87,000 ஏலம் முடிஞ்சது. அதில் இருந்து சாமி மற்றும் சாமிமாரையும் பிடிச்சு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டுக்கு அண்டரில் தான் இந்த காலேஜ் நடந்தது. இப்போ எல்லாம் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி தான் நடக்குது. அதில் சட்டம் என்ன இல்லைன்னா ட்ரஸ்ட்டு தான் அதுக்கு ஆளினாள். ஒரு சாமி இறந்து போனால் இன்னொரு சாமியை மும்பராக சேர்க்குது. அல்லாத யாருக்கும் சொத்து பிரித்து கொண்டு போக முடியாது. யாருக்கும் சொத்து பிரித்து கொண்டு போக முடியாதுன்னு கோர்ட்டு விதி இல்லை. அதை அனுசரித்தா இப்போ நடக்கணும்னு நினைக்குது. சரி, அப்போ வந்து அந்த ஸ்ரீதர் இந்து கல்லூரி நடந்துட்டு இருந்த நேரத்தில் வந்து அவரால் காசு கொடுக்க முடியாத சுயநிதி கல்லூரியாக தான் இருந்தது, அப்படிதான்? ஆமாம். இப்போ நீங்கள் வந்து அதாவது தூத்தூர் பீட்டர் போர்ஜா சாமியார் வந்து அந்த கல்லூரியை ஏலத்தில் எடுக்காங்க 87,000 ரூபாய்க்கு. அப்போது சுயநிதியில் தானே இயங்கி இருக்கும். அப்போ அவங்க சொந்த காசில் தான் இருக்கு. சொந்த காசை பிரித்து தான் சம்பளம் கொடுத்து நடந்தது. அது எவ்வளோ காலம் அப்படி நடந்தது? ஒரு 3 ஆண்டு காலம் நடந்தது. அதுக்கப்புறம் இவங்கள கொண்டு தாக்கி பிடிக்க முடியாத வரும்போது நம்ம மாவட்டத்திலான சிஎம் மாறாரு, எம்ஜிஆர். சிஎம் வரும்போது இவங்களுக்கு தகவல் தெரியுது. இவங்க நேரத்தை அப்போ நார்வலில் நாஞ்சல் வின்சென்ட் ஒரு எம்எல்ஏ இருந்தான். இப்போ நாஞ்சல் வின்சென்ட் பார்த்து பேசினப்போ அந்த ஆள் என்ன இல்லைன்னா வாரது உண்மை, எனக்கு வீட்டில் தான் சாப்பாடு, நம்ம ரெக்கமெண்டேஷன் பெருவாடி எனக்கு அப்பா வந்தாலும் எனக்கு வீட்டில் வச்சு நடக்காது. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு வழி எழுதி கொடுக்காரு அந்த ஆள். நீங்கள் இன்னும் போலீஸ் ஸ்டேஷனில்
போலீஸ் ஸ்டேஷனை கையில் எடுக்கணும். அந்த போலீஸ் ஸ்டேஷனை பேரே இல்லை. அந்த ஸ்டேஷனில் உள்ளவங்க தான் அங்கே டிவி வளத்தில் நிற்குவா. அவங்க நின்னா நீங்கள் சிபிஎஸ் அங்கே ஏறும்போது நீங்களும் கூட ஏறணும். ஆனால் போலீஸு தடுக்கப்படாது. இப்போ அதுக்கு முன்னே போலீஸுக்கு செய்யன்றதை செஞ்சு நீங்கள் கட்டி வைக்கணும். அப்போ அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அந்த ஆளுக்கு ஆங்கிலத்தில் வெளியே பிடி இல்லை. அதனால் நீங்கள் இங்கே எல்லா பராதியும் தமிழில் எழுதி டைப் செய்து வச்சுருக்கணும். அப்போ இதை நீங்கள் அவரை பேசி வரும்போது நீங்கள் என்ன எழுதி கொண்டு வந்துருக்கலான்னு சொல்லி கேட்பார். அப்போ கேட்கும்போது இதை எடுத்து கொடுக்கணும். அப்படின்னு சொல்லி கொடுத்து இவங்களும் சாதா பார்க்கனுக்கு ஆள் மாதிரி என்னப்போ அவர் 2 சைட்லையும் கும்பிட்டு கொஞ்சம் நீங்கள் இறங்கி 2 சைட்லையும் கும்பிட்டு வர்றாரு. இப்போ இவங்களும் கும்பிட்டார். இப்போ இவங்கள தேடி வர்றாரு. தேடி வந்து போரியா ஜாமியை கையை பிடிச்சி முத்தினார். அப்போ நான் சொன்னேன் இது கள்ளமாகும். அப்போ ஜாமியிலாரு, டேய் நீ தெரியாது இல்லை, திராவிட கழகம் உண்டாக்குறது ஈவேரா பெரியார். ஈவேரா பெரியாரை போல தாடி கண்ணாடி அதுபோல் பொக்கம் அப்படியெல்லாம் நான் இருக்கிறதுனால அவங்க நேதாவுக்கு ஞாபக சாந்தி அந்த ஆளுனே கையை பிடிச்சி முத்தினார். திருச்சி அவங்க உள்ளே ஏறினப்போ இவங்க 3 பேரும் போர்ஜாவும் துபியாசும் யேசுதாசனும் மற்றும் 2 ஜாமார் யேசுதாசன் துபியாஸ் அவங்க 3 பேரும் தொடர்ந்து உள்ளால் ஏறினான். உள்ளால் ஏறினப்போ எம்ஜிஆர் தெரிஞ்சு ஆகும்போது 3 ஆள் நிற்குது. அப்போ இவங்கள உட்கார சொல்லி போரியாயம் என்ன நீங்கள் உட்காருங்க, அப்போ நாங்கள் இருக்கோம். அப்போ அவங்க இருந்து முதலமைச்சர் இருந்த பிறகு இவங்க 3 பேரும் இருந்து என்னத்தை வந்து முதல்ல அதே கேட்டப்போ இவங்க கிருஷ்ணரை முழுக்கையும் அங்கே சொன்னா. அப்போ சொல்லி வரும்போது இடையில வந்தப்போ மறுக்குமே கேட்டு நீங்கள் என்ன அதை எழுதி கொண்டு வந்துருக்கீங்களா? அதை எழுதி கொண்டு வந்துருக்கு கொடுத்தாரு. படிக்க தொடங்கினார். அந்த ஆள் படித்து ஒரு பகுதியில் வரும்போது யூதாயன வார். அப்போ அந்த இடத்த பிடிச்சிருக்காரு. உங்களுக்கு யூதாயனம் வரலாமா? அப்போ ஜாமீனார், நீங்கள் நினைக்க இதில் ஆண்டவருக்கு 12 சீசமாக இருந்தது. அதில் ஒரு ஆள் யூதாசும் ஒரு ஆள் யூதா ததையுசும். நாங்கள் இந்த யூதா ததையுசுக்கு ஞாபக சாந்தியாகும் இந்த கல்லூரி நீங்கள் தாளை படித்து பார்த்தா தெரியும். அப்புறம் படித்து முடிச்சிருந்து மற்றொரு எழுச்சி இங்கே போகலாம். பிஏ பார்த்து சொல்லியிருக்காரு, இதை நோட் பண்ணிக்கோ, ஏதை இந்த காரியத்தை நோட் பண்ணு. அந்த ஆள் சென்னை போன 3ஆவது நாள் சான்சன் அரசு நிதி உதவி பெறக்கூடிய கல்லூரியாக அரசாணை வெளியிடுதான். அரசாணை 3 நாளில். கல்லூரிக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த புனித யூதா கல்லூரி அப்படியான பேர் வைக்க காரணம் என்ன? ஏன்னா இது தூத்தூர்ல தான் இருந்தாங்க. அப்ப தோமஸ் அப்படி இல்லை, அவங்க ஒரு நம்பிக்கை, ஒரு புனிதரை அவங்க விரும்பினாங்க. 12 பேர்ல அவங்க ஒரு புனிதரை விரும்பினாங்க. அந்த புனிதர் தான் யூதா. பொதுவா அந்த ஊர்ல உள்ள பாதுகாவல் அந்த புனிதர்களுடைய பேரை தான் அந்த ஊர்ல இருந்து தொடங்கக்கூடிய கல்வி நிறுவனங்களோ எந்த நிறுவனங்களா இருந்தாலும் போடுவாங்க. ஆனா தூத்தூர்ல அப்படி பார்க்க முடியல, என்ன காரணம்? தூத்தூர்ல இப்போ நேதாஜி லைப்ரரி, இப்போ நம்ம ஊரில் தான் முதலா ஒரு முகர்ந்த அரசியல் சுபாஷ் பேர் வச்சு ஒரு லைப்ரரி தொடங்கப்பட்டது. ஆனால் மற்ற இடங்கள்ல எல்லாம் அவங்க புனிதர்கள் பேரை. அப்போ இப்படி தொடங்கினப்ப நம்ம கிராமத்தில் ஒரு எதிர்ப்பும் இல்லை. இது நேதாஜி தொடங்கினதுனால ஜனங்களுக்கு இடையிலான ஒரு எதிர்ப்பும் இல்லை. ஒரு பெரிய மனுஷன், அவருக்கு பேரில் ஒரு லைப்ரரி. அந்த நேரத்துல காந்தி இருந்தாங்க, ஏன் காந்தி லைப்ரரின்னு தொடங்கல?
நேதாஜி லைப்ரரின்னு எதுக்கு தொடங்கினாங்க? நேதாஜிக்கு வீரத்தை வச்சு உங்கள்கிட்ட வீரம் இருக்கிறதுனால அந்த வீரமுள்ள நேதாவை இவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ அந்த ஏன் தோமஸ் பள்ளி அப்படின்னு போடல, வயசுல வந்தவனே போட்டிருக்காங்க பேர்? அது ஹைஸ்கூல் பிரைமரி ஸ்கூல்லையும் ஹை ஸ்கூல்லையும் அந்த பேர் தானே போட்டிருக்காங்க. அந்த ஸ்கூல் ஆரம்பிக்க காலத்தில் அண்ணன் இருந்த மார்பாப்பா பயஸ், போப்பாண்டவன் வயசு, அந்த மார்பாப்பாய்க்கு பேராகும் இந்த ஸ்கூலுகளுக்கு போட்டிருக்கு. அது ஹைஸ்கூல் ஆன போதும் அந்த பேர் தான் அப்படியே தொடர்ந்தாங்க. பயஸ். இந்த பள்ளியில் 5 ஆண்டுகள் நீங்கள் போயிருக்கீங்க. அது முதல்ல சொன்னீங்க ஒரு செலேட்டும் ஒரு ட்ரெஸ்ஸும் தந்து எங்களை ஸ்கூலுக்கு விட்டாங்க. அந்த அனுபவத்தை சொல்லுங்க. அந்த பள்ளி காலகட்டம்னா வறுமையின் காலம். ஏதாவது வீட்டில் தந்தா அதை வச்சு வழியில் வாங்கி தின்னு ஸ்கூலுக்கு போகிறது பதிவு. சரி, வழியில் என்னென்ன உணவுகள் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க? உணவுகள் இந்த பெண்ணங்க வச்சுருப்பான், ஆலங்காய் துசியை அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். அதை கொண்டு வர பைசாச்சு வாங்கி தின்னு தான் ஸ்கூலுகளுக்கு போகிறது. அதுதான் உங்கள் காலை உணவாக இருந்தது. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருந்ததா? எல்லாருக்கும் இல்லை, மற்ற மாணவர்கள் பசியோடு தான் வருவாங்க. நிறைய ஆள் இல்லை, ஒரு 25% இருக்கும் அதை வாங்கி எடுத்துனது. பாக்கி 75% வார வழியில் வியாரம். அப்படி தான் இருந்தது. 5 வரை போகும் வரையும் இதே பாணியில் தான் போயின்னு இருந்தது. இப்போ 5ல் போயின்னு இருக்கும்போது லீவெல்லாம் வரும்போது கடலுக்கு போகிறது. அப்போ கடலுக்கு போகும்போது அதில் பைசா வாங்கிட்டோம். அதை வச்சு சாப்பிட்டு வந்தப்போ அந்த ரசம் நம்மளை இங்கே மாட்டுச்சு. வீட்டிலேருந்து ஏதாவது நெச்சா பிச்சா கிடைக்கும். கடலில் போனால் சிலப்போ 2 அணை 4 அணை விட்டுக்கொள்ளும். அப்போ இதெல்லாம் கொள்ளலாம், இது வச்சு அப்படி ஆகும். அந்த ரசத்திலே ஆகும் கல்வி விட்டு உடன்றது. இந்த பள்ளிக்கு போகக்கூடிய காலத்தில் பள்ளி 9 மணிக்கு தான் ஆரம்பிக்கும், அப்படிதானே? அதுக்கு முன்னே நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழும்புவீங்க? இரவு நேரத்தில் எங்கே தூங்குவீங்க? அது எங்கேயாவது தூங்கு கடப்புறத்தில், எங்கேயும் நெருக்கம் கடப்புறத்தில் கிடக்குது. ஒழுங்கான வீடுகளும் காரியங்களும் உண்டு. கடப்புறத்தில் இழந்து சாப்பிட்டு கடப்புறத்தில் ஏன் கிடக்கு. நான் எழுச்சி ஸ்கூலுக்கு போகணுன்னா அங்கே ஸ்கூலுக்கு போன நேரத்தில் அந்த நேரங்களில் அதாவது சுவர் கடிகாரங்களோ மற்ற கடிகாரங்களோ இல்லாத காலம். உங்களுக்கு நேரமெல்லாம் எப்படி தெரியும்? இதுதான் இவ்வளோ இந்த நேரம் பொழுதை பார்த்து தான் தெரியும். பொழுதை பார்த்து சமயம் தெரியும். பொழுது இல்லாத காலத்தில் மழை காலங்கள்ல ஒரு தேசம் வச்சு போகிறது. வேற எந்த அடையாளங்களும் உங்களுக்கு இல்லை, நம்ம அறிவில் இல்லை. குளிக்கிறதுல எங்க? ஆற்றுல, ஏவிஎம் கால்வாயில். அப்போ அந்த ஏவிஎம் கால்வாய் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அந்த ஏவிஎம் கால்வாயில் முகம் பார்க்கலாம் தண்ணியில், அந்த அளவுக்கு இருந்தது. இந்த ஏவிஎம் கால்வாய் இங்கே தோண்ட காரணம் என்ன இந்த பகுதியில்? ஏவிஎம் கால்வாய் அனந்த விட்டரி மார்த்தாண்டன் தோட இதுக்கு பேர். அனந்தன் மகாராஜா இறந்து. அனந்தன் மகாராஜா எந்த நாட்டு அரசர்? திருவாங்கூர் அரசு. அப்போ இந்த ஊர்கள் எல்லாம் திருவாங்கூர் சம்ஸ்தானத்தில் இருந்தது. அனந்தன் மகாராஜா இறந்து அதுக்கு பிறகு 8 பிள்ளைமாரு 10-15 மக்கள் உள்ளதை குளிப்பிச்சை கொண்டு போய் கிணத்துல தள்ளிட்டு கொந்தளங்க. வேறு அனந்தன் மகாராஜாவுக்கு மக்களை இது கொன்னதுக்கு பிறகு மார்த்தாண்டவர்மா தலையை கையில் இருக்காரு. இப்போ மார்த்தாண்டவர்மாயை பத்திரமா இவங்க கவனிக்க. இப்போ 8 பிள்ளைமாருக்கு மார்த்தாண்டவர்மாயை கொல்லணும், அதாவது அப்படி நடந்து நிறைய வருஷங்கள் ஆகி இப்போ ஒரு எம்பி எலெக்ஷன் நிற்கணும்னா 25 வயசு நிரம்பி இருக்கணும். அதே மாதிரி அந்த காலத்திலையும் சட்டம் இருந்தது. அரசன் ஆகணும்னா குறிப்பிட்ட ஏஜ் வரணும். குறிப்பிட்ட ஏஜ் வராது அரசனாக முடியாது. அந்த ஆளை ஒரு நாள் விரட்டின்னு போகிறாரு. இது மாதிரி 8 பிள்ளை மாதிரி இங்கே ஒரு பெரிய மரம் நிற்குது, அதில் ஒரு ஆள் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு பயங்கரமான போடு ஆள் இருந்தால் காணாது. அப்போ இவர் ஓடுவார். ஓடும்போது அதில் இருந்த ஒரு கிறுக்கன் அவன் எழுச்சி ஓடினேன்.
இந்த ஆள் அந்த போர்டுக்காக தான் போனார். எட்டு வீட்டுள்ள மாதிரி ஓடி பிடிச்சப்ப ஆள் வேறு இப்படியெல்லாம் தாண்டி தாண்டி போய் கடைசியில் நம்ம வலியுற சுரியறையெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வர இந்த மாதிரி விரட்டி வந்துடுது. அப்போ அங்கே நம்ம ஆளுக்கு இடையில தங்கி நம்ம ஆள் கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு 2-3 நாள்லாம் அங்கே கழிஞ்சதாட்டு சொல்லுது எங்கள் வெளியுற சிறியுறையில். அப்படி கழிஞ்செடுத்து வந்தப்போ இவருக்கு அரசனாக வேண்டிய வயசில் அவர் ஒரு அரசனானார். அப்போது கால்ரா வசூரி நோய்களெல்லாம் வந்தால் நம்ம கடப்புறத்தில் இஷ்டம் போல் ஆள் சாகும். அப்போ இவருக்கு நம்ம ஆளுக பேரில் ஸ்நேகம் உண்டு. மருத்தாண்டவரமாகி ஏற்கனவே அந்த மரண போராட்டத்தில் பாதுகாத்து உணவளிச்சாங்க. அப்போது ஒரு ஆய்வு நடத்துகிறார், இந்த மரணம் எப்படி வாரு. அந்த ஆய்வு கொடுத்த ரிப்போர்ட்டு இந்த ஆளுக்கு இடையில அசுத்தத்தில் நோய் அணை தேங்கி அப்படியாகும் இந்த ஆளுக்கு நோய் வர்றதுக்கு காரணம் சரியான குழி நினைவு இல்லாததுனால ரிப்போர்ட்டு. அப்போ அவர் அங்கே என்ன இல்லையாரு, அதுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்காரு, தெருக்கள் தோறும் தூத்து அசுத்தத்தை மாற்றி மண்ணுட்டு வச்சு பூத்ததுக்கு ஆளை நியமிக்கிறார். இப்போ எங்கள் வறுமையிலெல்லாம் மண்வெட்டியும் துறப்பாய் மாட்டு வருவேன் தெருக்கள் தூக்குத்து ஊற்றதுக்கு. இந்த அரசு பணியாளர்கள் அரசு பணியாளர் அது இவருக்கு ஆர்டர் ஆகும். அதுக்கு பிறகும் கால்ராயும் வசூரியும் அந்த ஆளுகள் இறந்துட்டே இருக்கு. மீண்டும் ஒரு ஆய்வு நடத்துவார். 2வது ஆய்வில் ரிப்போர்ட் கொடுக்க இந்த ஆளுக்கு குழி நினை இல்லை, குழி சுகம் இல்லாததுனால இந்த நோய் இப்படி வாரு. அப்போ அந்த மனுஷன் என்ன இந்த ரிப்போர்ட் அனுசரித்து விடிஞ்சங்கோவளத்தில்னு கன்னியாகுமரி கோவளம் வர இந்த சேனல் வெட்ட உத்தரவிடுவார். அப்படி அவர் காலத்தில் வெட்டி வந்த ஆறாகும் இது அனந்த விட்டறை மார்த்தாண்டன் தோடு. அந்த காலத்தில் ரொம்ப விரிவாகவும் ஆழமாகவும் இருந்திருக்கும் இல்லையா? நம்ம அது பொலியூர் அங்கெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஏன் நம்ம பகுதியில் அது ரொம்ப சுருங்கி போய் இப்படி சுருக்கிறதுக்கு நமக்கு தான் காரணம். நம்ம ஆளுகள் சொத்துக்கள் வாங்கி சைடுகளில் வாங்கி அந்த கரையை ஒதுக்கி மணலை வெட்டி, இங்கே நல்ல மேடாட்டில் நடந்தது அந்த மணலையெல்லாம் வெட்டி சாய்ச்சி ஆறை ஒதுக்கிடுது. இப்போ அந்த ஆறுக கிச்சரை என்னென்னா 2 ஜங்கலை வீதியாகும். இப்போ நட ஆறில் இருந்து ஒரு ஜங்கலை தெற்க 20 மீட்டர் தெற்க 20 மீட்டர் வடக்க, ஏன்னா மொத்தம் 40 மீட்டர் வீதி, 40 மீட்டர் உண்டு. இது இந்த சேனலுக்கு வேண்டி 40 மீட்டர் உண்டு. அது ஆறை ஒன்றும் தொட வைக்காது. அதே மாதிரி இந்த ஏவிஎம் கால்வாய்க்கு குறுக்க பெரிய பாலம் ஒன்று நம்ம பயசில் வந்து பிரைமரி பள்ளிக்கு பக்கத்தில் கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னால் நம்ம பகுதி மக்கள், ஏன்னா ஏவிஎம் கால்வாய் நீங்கள் சொல்ல மாதிரி 40 மீட்டர் வீதியில் இருந்தது, ரொம்ப ஆழமாக இருந்தது. அப்போ இந்த கால்வாயை கடந்து கரையோர பகுதிக்கு வடக்கு பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தது. அந்த காலகட்டத்தை பற்றி சொல்லுங்கள். அந்த காலகட்டத்தில் நம்ம ஊர்லெல்லாம் வள்ளம் உண்டு. ஞானக்கண்ணு ஒரு ஆள், செல்லக்கண்ணனில் ஒரு ஆள், 2 பேர் வள்ளம் விடுவான். அந்த வள்ளத்தில் காலில் கடந்து போகிறது, இந்த ஆம்பளாலெல்லாம் துணியை போக்கின்னு கடந்து போகிறது. அப்போ அங்கே மேலே எப்பனாதான் பாட்டிஸ் கட்டணும். பாட்டிஸ் கெட்டு துணி நினைவு பார்க்குவானா, பாட்டிஸை பார்க்க பாட்டிஸ் கிட்டணும். துணி நனைஞ்சா என்ன, நனைஞ்சில்லைங்கன்னு. அதுக்கப்புறம் எப்படி அந்த பாலம் கட்டினாங்க? பாலம் வந்து அதுக்கு முன்னால் ஏதாவது நடைபாலங்கள் ஏதாவது இருந்ததா? நடைபாலம் இல்லை. ஏன் அந்த பகுதியில் தான் பாலம் கட்டினாங்க? அந்த பகுதியில் பாலம் கட்டினா இந்த ரோடு ஸ்டெப்பாக வந்து விரியவளை வந்து விரியவளையில் தாண்டி வரும்போது நம்ம ஆளுகள் இங்கே மாம்பழஞ்சி ராமநாடான பெரிய பணக்காரன் இருந்தான். அந்த ஆளுகளுக்கு நிறைய லேண்ட் அங்கே உள்ளது. அப்போ அந்த ஆள்கிட்ட என்ன இந்த வழி ரோடு ஒன்றான்னப்போ அந்த ஆள் சம்மதிக்கல, நிறைய இடம் போக முடியல. அப்போ இந்த ரோடை இங்கே நீட்டி
நித்திரோள சைடில் உள்ள ஆளில் இடம் கொடுத்தாங்க ரோடு வர்றதுக்கு. அப்போ இடம் கொடுத்து அது நேராக வந்து அந்த ரோடு எப்படி நேராக வந்ததோ அதனுசரித்து பாலம். அதுக்கு முன்னால பேருந்து போக்குவரத்து இருந்ததா? எங்கே இருந்தது? அந்த விரிவள ரோடு விரிவள வரைக்கும் எங்கே இருந்து? இப்போ கலிகாவில் மார்த்தாண்டா அங்கேன்னு. இப்போ நம்ம ஒரு பயணம் செல்லணும்னா அங்கே விரிவளை போய் தான் பேருந்தை பிடிச்சு போக வேண்டியிருக்கும். அது கழிஞ்சு ரோடு இங்கே வந்தப்போ நித்திரவளை வரை வந்து நித்திரவளையிலான ரோடு பாலம் வந்தப்போ பாலம் வரை வந்து பாலம் எல்லாம் வேலை செஞ்சு இதுக்கு பிறகுதான் தெற்க ரோடு வந்து. இந்த பாலத்தினுடைய வரலாறு சொல்லுங்க. பாலம் முதல்வர் காமராஜ் தான் லூர்தம் பாலம், அவங்க முகர்சியில் தான் இந்த பாலம் 1960 பாலம் ஹைஸ்கூலும் ஓப்பனிங் ரெண்டும் அவங்க தான். ஹைஸ்கூலு திறந்து வைக்கிறதுக்கு காமராஜர் வந்ததா சொல்லுவாங்களே? ஆமாம், லூர்தம் பாலம் உண்டு. அவங்க வந்து தான் ஹைஸ்கூல் திறந்து வச்சாங்க. அந்த காலகட்டத்தில் தான் அந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆமாம், பாலம் ஹைஸ்கூல் ஒருமிச்சு. அதுக்கப்புறம் போக்குவரத்து எங்கே வர வந்தது? போக்குவரத்து நம்ம ஊர் வரை வந்தது. நம்ம ஊரில் எந்த பகுதி வரைக்கும்? இருக்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். இப்போ இருக்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து அந்த வரலாறை சொல்லுங்களேன். அந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி உருவாச்சு? அதில் தான் பஸ் ஸ்டாண்ட் வரணும்னு எப்படி தீர்மானிச்சு? ஒரு நாள் ராத்திரி ரோடெலாம் போட்டாச்சு. ஒரு நாள் ராத்திரி எங்களெல்லாம் கடப்பத்துலன்னு வெளியே வெளியே ஆள்லாம் சேர்ந்து கூட்டினார். என்னன்னு கேட்டப்ப 4 பிபிஓ வண்டி பாரு, நீ இது பஸ் ஸ்டாண்ட். அது கடப்பற மணலாக தான் இப்போ கிடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம கோயில் பந்தலிய மேசிரிய காலத்தில் மெயின்டெனன்ஸ் செய்தார். மெயின்டெனன்ஸ் பண்ண சாதனை எல்லாம் அதில் உள்ள கழிவெல்லாம் கூப்பிட்டு இருந்து அது அப்படியே கிடந்து. அப்போ எங்களுக்கு ஒரு பெட்டியும் கடமெல்லாம் தந்து அதை செமந்து அந்த ராத்திரிக்குள்ள இந்த இடத்துல கிளியர் பண்ணி அடுத்த நாள் காலத்தை பிபி வண்டி அதே இருந்த இந்த ரோடு பூத்தராகிறவங்க சமைச்சு இந்த ரோடு பூத்தரை வரை போய் பஸ்ஸு பூத்தரை வரை போய் அதுக்கப்புறம் இரமந்திரகாரவங்களுக்கு வேணும்னு இந்த ரோடை இரமந்திரம் வரை கொண்டு போய் இப்படி ஸ்டெப்பாக தான் போச்சு. இப்போ அந்த மீன்வளத்துறைக்கு சொந்தமாக வந்து ஒரே ஏக்கர் இடம் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு கட்டடம் இருக்கு. அந்த கட்டடத்தை உப்புமடம்னு சொல்லுவாங்களே, அதனுடைய பின்னணி என்ன? உப்புமடம்னா இந்த கட்டடம் மறுக்க முன்னாலே ஓலைப்பிறையில் ஒரு கட்டடம் இருந்தது. ஓலைப்பிறையில் ஒரு சாப்பை மாதிரி கட்டி அதில் தான் இந்த மீன் பதப்படுத்துவங்களுக்கு அந்த உப்பு கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இது நிறைய வருஷம் இருந்தது. நாங்கள் ஸ்கூலில் போகும்போது மழை வந்தால் ஒதுங்கு இடமா இருக்கும் அந்த இடம். இப்போ உப்பை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு குடோனாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 2 ஊர்லேயும் ஒரே ஏக்கர் இடம் வாங்கி அந்த இடத்துல இந்த பில்டிங் போடும்போது இது அதுக்கு அதை மாற்றி இங்கே ஆக்குனேன் உப்பு. அதான் இதுக்கு பேர் உப்பு மடுவோம். அதுக்கப்புறம் எப்படி அது இந்த ஐஸ் உருவாக்கக்கூடிய அதுக்கப்புறம் காலத்துக்கு மாற்றம் ஐஸ் பிளான்ட்லாம் வந்து நம்ம இங்கேயும் ஐஸ் பிளான்ட் வந்து அரசு ஐஸ் பிளான்ட் நடந்து அது அவ்வளோவா விலப்போவில்லை. ஆளுகள் இந்த ஐஸ் வாங்கி கையாரிஞ்சு பதப்படுத்துதெல்லாம் വലിய தோதில் போகலை. கவர்மெண்ட் அதுக்கப்புறம் மூடனை. நம்ம ஊரில் முன்னாடி வந்து இந்த நிலங்கள் எல்லாமே நில உடைமைகள் எல்லாமே வேறு மதத்தில் உள்ளவங்க வேறு ஜாதியில் உள்ளவங்கள தான் இருந்திருக்காங்க. அது முஸ்லீம்களை கையில் தான் இருந்தது. இப்போ நம்ம ஊரில் இருக்க 13 ஏக்கர் 56 சென்ட் ஆஸ்பத்திரியெல்லாம் இருக்குது. ரோடு பாதியிலேன்னு ரோடுக்கு வடக்க 6க்கு தெற்க 13 ஏக்கர் 56 சென்ட் வஸ்து. இது பட்டணத்தில் தோப்பு கடைக்காரங்க ஒரு வீட்டில் வேணும். இப்படி ஆலத்தில் ஒரு முஸ்லீமும் அவங்க 2 பேர் வாங்கினது. நம்ம இருக்க இந்த பகுதி இல்லாமல் வசங்கண்ண முதலாளிக்கு சொத்தாகும். இதில் 380 ஏக்கர் ஒரு பிளாட்டு. அப்படியெல்லாம் ஈழவனும்
இளவும் குறைவு தான். முஸ்லீம்களுக்கு கையில் தான் இந்த சொத்துக்கள் எல்லாம் இருந்தது. அது நம்ம இடத்துல கொஞ்சம் சொத்து ரைட்டான நிலையில் ஒரு ஆளுக்கு நம்ம ஆளுக்கு இருந்தது. அது கேரளாவில் உள்ள ஆளாகுது. வாங்கின இடத்துல வந்து எதுக்காக வந்து அரசுக்கு வந்து 3.25 ஏக்கர் இடம் வந்து எழுதி கொடுத்தாங்க, அரசு மருத்துவமனை வைக்கணும் அப்படின்ட்டு? அரசு மருத்துவமனை வைக்கணும்னா எங்களுக்கு நீங்கள் இடம் தந்தி ஆகணும். இடம் தரலன்னா நாங்கள் வேற இடம் தர ஆளுக்கு கொடுப்போம். அதுக்கு முன்னால நம்ம ஊர்ல மருத்துவமனை இருந்ததா? இருந்தது. எப்போதுல இருந்து? 10-80 வருஷம் இருக்கும் அந்த மருத்துவமனை. அன்னைக்கு மருத்துவமனைக்கு 60 சென்ட் இடம் நம்ம ஊர்ல எனக்கு கொடுத்துட்டு. அதாவது அந்தோனியார் குருசடியினுடைய வடக்கு பகுதியில அந்த இடம் இருந்தது, அந்த பழைய அரசு மருத்துவமனை. அதுக்கு 60 சென்ட் இடம் ஊர்ல எனக்கு கொடுத்துட்டு. அந்த இடத்துல தான் அந்த அரசு மருத்துவம். இல்லை, அந்த இடம் போதுமானது அல்லவா? அதை தாண்டி எதுக்கு இவ்வளவு ஏக்கர் இடங்கள் கொடுத்தாங்க? விரிவுபடுத்துறதுக்கு வேண்டிக்கு கவர்மெண்ட் கேட்குது. இது 60 சென்ட் உண்டு. இந்த நேரத்தில் நோயாளிகள் அதிகமா அந்த அரசு இதுல வந்து போஸ்ட்மார்ட்டம் வரை இங்கே நடந்து, அப்போ இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு எங்களுக்கு இடம் தேவைன்னு கேட்டதுனால தான் நம்ம அதை கொடுக்கும். அது எப்போது எழுதி கொடுத்தாங்க? ஒரு 42-43 வருஷம் இருக்கும். பீட்டர் போர்ஜியா இருந்த காலத்து எழுதி கொடுத்தது நானும் சாமியும் தான் போய் எழுதி கொடுத்தது. நம்ம ஆலயத்தை பொறுத்தவரை இப்போ வந்து கமிட்டி அப்படியெல்லாம் அந்த அன்பியங்கள் மூலமாகவும் வார்டு மூலமாகவும் தேர்வுடுவாங்க. இதுக்கு முன்னால எப்படி வந்து இந்த ஆலயத்தையும் ஊரையும் நிர்வகிச்சாங்க, இந்த அன்பியங்களுடைய செயல்பாடு வர்றதுக்கு முன்னால்? அன்னைக்கு ஊரில் முக்கியமான ஆளுகள் 10-15 ஆள் இருப்பான். நல்ல குடும்பத்தில் உள்ளவங்களும் ஒரு மாதிரி விவரம் பேச தெரிஞ்சவங்களும் அப்படி கொஞ்சம் ஆள் இருக்கும் எல்லா ஊர்லேயும். அந்த ஆளுக தான் சாமி மாட்டு கலந்தாலும் நிர்வாகம் நடத்துது. அதை அப்போ முறையாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க? இல்லை, இப்போ கொஞ்சம் பேர் போக்குவரத்து போய் எடுத்து வரும்போ அவன் காரியம் அவனை விழி அப்படின்னு கொஞ்சம் பேர் இந்த ஆளுகளை வச்சு சாமி திருநாள் காரியங்கள்லாம் வரும்போ, ஊரில் ஏதாவது முக்கியமான காரியங்கள் வரும்போ இவங்கள விழித்து இவங்கள விழிப்பிக்கிறதுக்கு மெலிஞ்சியான ஒரு ஆள் உண்டு. அந்த ஆளை வச்சு இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவார். பேசி அதில் ஒரு தீர்மானம் எடுத்து அதனுசரித்து நிர்வாகம் நடக்கும். இவ்வளவு ஆண்டு காலம் தான் அவங்க பதவி காலம் அப்படியான ஏதாவது உண்டா? இல்லை, எதுவும் இருக்கல. அப்போ அவங்கள எப்படி சொல்லுவாங்க? இப்போ நம்ம கமிட்டின்னு சொல்லுவோம், அப்போ அரையம்மார் ஊரை நடத்தக்கூடிய அரையம்மார். அவங்க பேர்களை ஒன்று சொல்ல முடியுமா? எமுட்டி, செல்வத்தூர், படப்பு, யாக்கோவு, கோலக்கட்டு, பொஞ்ச, ஐயா மேசிரி, அருளாப்பன், லூகாசு, ஆபத்து, இப்படி போன்ற ஆளுகள். இதில் கல்வி பயின்றவங்க யாராவது இருந்தாங்க? எமுட்டி எல்லாம் கல்வி பயின்றவங்க. இப்போ பயசிலம் மேல்நிலைப்பள்ளி இருக்கக்கூடிய இடத்தினுடைய நிலப்பரப்பு எவ்வளவு? 3 ஏக்கர் 12 சென்ட். அந்த மைதானத்தோட சேர்த்தா? பின்ன பெரம்போக்கு வேற. இந்த 3 ஏக்கர் பட்டா பூமி, அதை தவிர பெரம்போக்கு இன்னொரு 25 சென்ட் நாங்கள் வாங்கினது உண்டு இந்த வடக்கு சைடில். எங்கள் 6 பேருக்கு பேரில் கமிட்டியில் இருந்த காலத்தில். இன்னும் இந்த கோயில் கட்டின வரலாறு குறித்து உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கோயில் எப்போ கட்டினாங்க அப்படி? எங்கிட்ட ஒரு ஆள் சொன்னது, இந்த கோயில் ஒரு ஓலைப்பிறை இருந்து அதில் இருந்து ஸ்டெப்பாக மாறி இந்த கோயில் கட்டப்பட்டனாவே செல்லு. அப்போது இந்த கோயில் செல்லு எனக்கு அதில் ஒரு பிடியும் இல்லை. இந்த கோயில் கட்டதுக்கு ஒரு சாலை வசதி இல்லை, ஒரு துறைமுகங்களும் இல்லை பக்கத்தில். இந்த சாதனம் எல்லாம் எந்த பாதையிலோடு கொண்டு வந்து எப்படி இங்கே ஒரு கோயில் அமைஞ்சது? அது ரொம்ப யோசிக்க வேண்டிய காரியமாக. எல்லாம் கோயிலெல்லாம் காடனாகும் செல்லாது. அதுக்கப்புறம் கடப்புறம் கடல். இவ்வளோ பெரிய ஒரு ஸ்தாபனம் இங்கே அமையதுக்கு இந்த பொருளெல்லாம் எப்படி வந்தது? கடல் மார்க்கமாக ஏதாவது கொண்டு வந்திருப்பான் அப்படிதான். அப்படி கொண்டு வந்தாலும் இந்த கல் இதெல்லாம் எப்படி மரங்கள் கொண்டு வரலாம்? ஆர்பர் இருந்தது. இப்படி ஒரு ஆர்பரும் பக்கத்தில் இல்லையே. அந்த காலத்தில் ஆர்பர் எல்லாம் உண்டா? இந்த காலவண்டியில எல்லாம் ஒரு வேளை கொண்டு வந்திருப்பாங்களோ? ஒரு ரோடு இல்லையா காலவண்டி வர்றது? எனக்கு சரியண்ணா,
போர்ச்சுகீஸ் அணையில் ஒரு நாடு இருக்குது. அந்த போர்ச்சுகீஸ் நாட்டில் உள்ளவங்க திருவாங்கூரை ஏகப்பட்ட வருஷம் கையாரியம் செஞ்சிருது. போர்ச்சுகீஸ் அவங்க 1594 இங்கே போகிறான். அது போர்ச்சுகீஸு நம்ம திருவாங்கூரை விட்டுண்டு போகிறனாகும் செல்ல இன்னொரு விஷயம் தெரிஞ்ச ஆள் சொன்னதாகும். அப்போ போனதுக்கு பிறகு இந்த கோயில் அவங்க கட்டி 13 வருஷம் ஆச்சானாக அந்த ஆள் சொல்லுது. 1500 கோயில் கட்டுமானம் பண்ணி தொடங்கி 13 ஆண்டுகள் வேலை முடிஞ்சாச்சு. 1594 போர்ச்சுகீஸாரங்க இங்கே நம்ம நாடை விட்டுண்டு போகும்போது இந்த கோயில் கட்டி 13 வருஷம் ஆச்சு. நகண்ட ஆள் சொல்லுது. சாலை வசதியோ ஒன்றும் இல்லாத இவ்வளோ பெரிய பில்டிங் எப்படி போட்டேன், அதில் கட்டி மேலே கொடுத்துருந்த மரங்கள்லாம் தெரியும் எந்த வண்ணத்தில். அந்தோனியார் குருசடி எப்போ கட்டினான்? அந்தோனியார் குருசடி ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து எலெக்ஷன் முடிஞ்சு 2வது பஞ்சாயத்து எலெக்ஷன் நம்ம 7 தேசமாக இருக்கும்போது ஜார்ஜுக்கும் ஈபி பொன்னைநாடானுக்கும் போட்டி பப்பாதியில் நிற்குது. 2 பேருக்கும் பேர் எழுதி கடைசியில் வழி இல்லை குலுக்கி எடுத்த இந்த ஆளுக்கு கிட்டுச்சு. அப்போ இந்த ஆள் ஒரு சின்ன குருசடி எடுத்த நேர்ந்துருக்காரு யார் ஜார்ஜ். அந்த ஆளாக அத்தியம் அந்தோனியார் குருசடியில் நிறுவப்பட்டது. தூத்தூர் பஞ்சாயத்து அமைப்புகள் இதெல்லாம் எப்படி இருந்தது? அப்போ 7 தேசம் பஞ்சாயத்து தான் இருந்தது. மொத்தத்தில் தூத்தூர் பஞ்சாயத்து அப்போது கிடையாது, இல்லை 7 தேசம் பஞ்சாயத்து தான் இருந்தது. அந்த பஞ்சாயத்தினுடைய கீழே தான் தூத்தூர் இருந்தது. 7 தேசம் பஞ்சாயத்து 7 தேசப்பட்டில் உள்ளது தான். தூத்தூர் சுதந்திரம் முதல் இறைவந்தரம் வரையும் 7 தேசம் பஞ்சாயத்தில் தான் இருந்தது. அப்போ 2 பஞ்சாயத்துக்கு நடந்தது. 7 தேசம் பஞ்சாயத்து 2 பஞ்சாயத்து கழிஞ்சப்போ கவர்மெண்ட் பஞ்சாயத்தை பிரித்தேன். 7 தேசப்பட்டு 3 பஞ்சாயத்தாக பிரித்தேன். தூத்தூர் பஞ்சாயத்து, உத்தர பஞ்சாயத்து, 7 தேசம் பஞ்சாயத்து. அப்போ ஃபஸ்ட்டு எலெக்ஷன் ஒருங்கிணைந்த 7 தேசம் பஞ்சாயத்துல தான் இந்த ஜார்ஜ் அவங்க முதல் பிரசிடென்ட். அப்போ 10 வருஷம் இருந்தார் அந்த ஆள். 2 தடவை 7 தேசம் பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். அப்புறம் 5 ஆண்டு தெரிஞ்சப்போ உத்தர பஞ்சாயத்து நடத்த முடியலன்னா வருமானம் இல்லை. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறேன், உத்தர பஞ்சாயத்தை பிரிச்சுட்டு தூத்தூர் பஞ்சாயத்தில் நினைச்சேன். அப்படி ஆகும் தூத்தூர் பஞ்சாயத்து இவ்வளோ பெரிய. தூத்தூர் பஞ்சாயத்து 5 கிராமங்கள் வருது. புத்தந்தர, சின்னத்தர, தூத்தூர், பூத்தர, எரமந்தர். உத்தர பஞ்சாயத்து ஆத்தித்த பிரசிடென்ட் கார்லோஸ் தான் பூத்துறை பஞ்சாயத்தினுடைய முதல் தலைவர். ஒரு வாட்டி தான் இருந்தது. இந்த ஒரு வாட்டியும் கார்லோஸாக இருந்தது. அப்போ தூத்தூர் பஞ்சாயத்தினுடைய தலைவர்களாக யாரெல்லாம் இருந்தாங்க? தூத்தூர் பஞ்சாயத்தில் அந்த கன்னி பஞ்சாயத்தில் ஏசாது சின்னத்தூரில் உள்ளது. முதல் பஞ்சாயத்து தலைவர் யேசுதாசன். அடுத்த பஞ்சாயத்து தலைவர் 2வது வாட்டி ஜனதாசன் பூத்துறை. 3வது ஜனதாசன். 4வது உத்தர 10,000 அல்வாரிஸ். 5வது ரிக்கார்டோ. 6வது யானை. 7வது லைலா. மேரியாவில் பேர். ஹைஸ்கூல் எல்லாம் வரைக்கு முன்னால் மந்திரம் படித்து கொடுக்குற ஒரு மடம். அந்த மடத்தில் கரண்ட் விளக்கு இல்லாத காலத்தில் மண்ணெண்ணெய் விளக்கு கொளுத்தி அந்த ராத்திரி ஜெவமாலை படிச்சிருந்து அந்த ஜெவமாலை முடிஞ்சு பிள்ளைகளை வரிசையில் இருத்தி மண்ணை தீச்சு மண்ணில் வெள்ளி வச்சு எழுதி தமிழ் படித்து கொடுக்குது. பள்ளிகள் வரைக்கு முன்னால், ஹைஸ்கூலெல்லாம் வரைக்கும் முன்னால் மண்ணை தீச்சு அதில் விரல் வச்சு தமிழ் எழுதி இந்த பள்ளிக்கூட்டில் ஆளுகளுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு கொடுக்குது. அது வேறு எங்கேயும் உள்ளாயிட்ட எனக்கு தெரியல. நம்ம ஊரில் அப்படி ஒரு சம்பிரதாயம் இருந்தது. இந்த முற்காலங்களில் பஞ்சமும் பசியும் பட்டினியாக இந்த ஊர்கள் இருந்ததா சொல்லுவாங்க. அந்த காலகட்டங்களில் இந்த ஆலய நிர்வாகம் ஊர் மக்களுக்கு என்னென்னலாம் செஞ்சாங்க? யார்? இந்த கைக்காரமாரும் இந்த ஊர் நிர்வாகம். அப்படிப்பட்ட எந்த சாம்பத்தியம் ஆளும் இருக்கல. அப்படி யாருக்கும் அப்படி ஏதாவது செய்யறதுக்குள்ள சாம்பத்தியம் ஆளுகள் இல்லை. அந்த அதாவது குறிப்பாக அந்த ஆனியாடி காலங்களில் யாரும் தொழிலுக்கு போக மாட்டா. அப்போதான் அந்த பஞ்சம் தலைவிரிச்சு. ஒரு வாட்டி
சாமம் பிடிச்சு ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் முக்கியமான ஆளில் வள்ளலைக்கு போனான். வள்ளலையில் சிவப்பிள்ளையான ஒரு ஓடிக்கிறோம். அவர்கிட்ட போய் 5000 ரூபா கேட்டப்போ நாள் கொடுக்கல. அப்போ இவங்க திருப்பி வந்ததுக்கு பிறகு நம்ம ஊரில் உள்ள 2 ஆள் முன்னு போவார். ஒன்று என்னோட ஒரு அந்த மெரியாசு, அவனுக்கு அப்பா. இந்த சைடுக்கு 2000, அந்த சைடுக்கு எங்கள் வளர்த்தப்பேன் பர்ணாவு, அவர் 2000 அங்கே கொடுக்குறாரு. அது அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இந்த காசை என்ன செஞ்சாங்க? அதை ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாட்டு கொடுத்தாங்க, பங்கு வச்சு. அது நீங்கள் 5ஆம் வகுப்பில் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு மீன் பிடிப்பதற்காக போகிறீங்க. என்னென்ன மீன்பிடி தொழிலெல்லாம் செஞ்சு வந்தீங்க? ஆத்தியம் வந்து சின்ன சின்ன தொழில். இந்த காரேணியில் மீன் இல்லை கிட்டும். அப்போ அதை கொண்டு வந்து செம்மீன் அப்படி விட்ட சின்ன சின்ன மீன் எல்லாம் பிடிச்சி அதில் ஸ்டெப்பாக வளர்ந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் போவீங்க கடலுக்குள்ளே? ஒரு 10 கிலோமீட்டர் எல்லாம் போவோம். அதுலேருந்து கொஞ்சம் വലിய பாயம் எல்லாம் கொண்டு போகிறவங்க அதுக்கு விலங்கு எல்லாம் போவோம். நாங்களும் 10-12 கிலோமீட்டர் வரை கோட்டைக்கும் போவோம். புதிய காலத்தில் இந்த நவீன கருவிகள் வந்து ஜிபிஎஸ், நேவிகேட்டு, எக்கோ சவுண்ட்லாம் வர்றதுக்கு முன்னால் இங்கே தொழில் பார்க்கக்கூடிய காலங்களில் இந்த விண்மீன்களை எல்லாம் வச்சு நீங்கள் நேரமே சொன்ன மாதிரி இந்த பொழுதை பார்த்து தான் நேரத்தை கணிச்சேன்னு சொன்னீங்க. இந்த விண்மீன்களை பார்த்து தான் அவங்க திசைகளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். 90% நட்சத்திரமும் கரையில் ஊச்சி கடலில் அணையதாகும் நட்சத்திரங்கள். அப்போ இங்கே 6ஆம் மீன் வச்சு வரும். 6 வெள்ளி கூட்டமாக இருக்கும், அது 6ஆம் மீன் இல்லை. 3 வெள்ளி கூட்டமாக இருக்கும், அது முழக்கா மீன் இல்லை. அப்போ இதெல்லாம் பார்த்து மடி உழைப்பேன். முழக்கா மீனுக்கு மீன் படும், 6ஆம் மீனுக்கு மீன் படும். அல்லாத கனிய வெள்ளி வெள்ளி வரும், அதுதான் ஜீவனாம்ச பாகம். அது உலகத்தில் என்ன இல்லைன்னா அது உலகத்துக்கு மத்திய பாகத்தில் இருக்கலாம், பூமிக்கு. அந்த நட்சத்திரம் கனிய வெள்ளின்னு சொல்லுவோம். அது உயிரையும் செய்யாது, தாளையும் செய்யாது. மற்ற நட்சத்திரங்களெல்லாம் உயிரையும் தாளையும் செய்யும். இது அது மாறாத நட்சத்திரம். பாசு கழிஞ்சு 1 வாரம் கழிஞ்சு ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அதாவது சபையின் சட்டம் சொல்லுதனுசரிச்சு இயேசு பிறந்து 3 ராஜாக்கന്മാர் காண போனப்போ வழிகாட்டிக்கணும் இல்லையா, அந்த நட்சத்திரமாகும். பாசு கழிஞ்சு 1 வாரம் கழிஞ்சு உதிக்கும். அது அதை கேரளாவில் உள்ளவன்னு சொல்லுவோம் மாலாக நட்சத்திரம். ஆனால் சமணசேனை அது காட்டுச்சு. வேற கடல்லேன்னு ஒரு நட்சத்திரம் உதிச்சு வரும். காலையில் இது வந்து நேரம் சுழர்ந்தாச்சு விடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு விடிய வெள்ளிய நெல் ஒன்று வரும். வேற விளக்கு முன்னே ஒரு 5 மணி ஆகும்போது தோன்றும். கடல்லேன்னு ஒரு வெள்ளி வரும், குறிச்சி வெள்ளிய நெல். வேற இந்த கணியமெல்லாம் எப்படி, எந்தெந்த கணியங்கள் இருந்தது அந்த காலத்தில்? அதில் பத்மநாபுரத்தில் ஒரு மலை இருக்கு இல்லையா, பத்மநாபுரத்தில் ஒரு பெரிய மலை நமக்கு போகும்போது இடசீரில் வரல. அந்த மலையில் இருந்து நிறைய உண்டு. இந்த மலைக்கு பழுது ஏப்பம் இருக்கும், அதுக்கு பழுதை அணியத்துக்கு எடுக்கும். அதுக்கு பழுதை பார்த்து அதில் ஏதெങ്കിലും நட்சத்திரத்தை பார்த்து அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு இருந்தப்போ இப்போ எலக்ட்ரிக் லைட்டெல்லாம் வந்தப்போ எலக்ட்ரிக் லைட்டுகள் பார்த்து விடுதான். இப்போ அதெல்லாம் களைஞ்சு அந்த கையில் இருக்குது. நட்சத்திரமும் வேண்டாம், எலக்ட்ரிக் லைட்டும் வேண்டாம். அவங்க கையில் ஒரு இடத்த அடித்து வச்சா அந்த இடம் அவனை பார்க்கறல. அப்படி இப்போ எல்லாம் நவீன கருவிகள் வச்சு நம்ம கல் கரக்கல் அந்த பார்லாம் இருக்குல்ல, அதை வச்சு எந்தெந்த பார்லாம் உண்டு, எந்தெந்த கல் உண்டு? அது வந்து நம்ம நேர வேளக்கல், வெள்ளக்கல்,
ஒத்தக்கல், ஒத்தேவு, ரெண்டாங்கல், உள்ளுக்கல், கரடுவாக்கல், நெடுவாக்கல். நெடுவாக்கல்ல ஏற்றம் கடைசியாக. அதுக்கு பிறகு தொடர்ந்து தாளையனை சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு அது ஒன்றும் கல்லுகள் அதுக்கு பிறகு விலங்க போக மாட்டேன். கல் உண்டுன்னு சொல்லுதான். நம்ம ஆளெல்லாம் போகிறதில்லை. நம்ம ஊர்ல விசேஷமான திருவிழாக்கள் வரும்போது விசேஷமான உணவுகள் உண்டு பண்ணுவாங்க. இந்த திருவிழாவுக்கு இந்த உணவு தான். அப்படிப்பட்ட உணவுகளை குறித்து சொல்லுவோம். பண்டெல்லாம் கிறிஸ்துவாயத்தினா வந்தால் அவலும் பழகும், அவலெல்லாம் விற்க கொண்டு வருவேன். இப்போ அதெல்லாம் மாறி இப்போ வேறு ரீதியில் இப்போ புரோட்டா இறைச்சி, உரட்டி இறைச்சி, அப்படிப்பட்ட ஆகாரத்து மெத்தடில் பிரியாணி வந்து சாப்பாடுகள். இப்போ நேரத்தையெல்லாம் இந்த அவலும் பழமும், கல்யாணங்களுக்கு அவலும் பழம் தான். இந்த பாஸ்கா திருவிழா வரும்போது என்ன உணவு? பாஸ்கா திருநாள் வரும்போது உயர்ப்பு அன்னைக்கு தான் அதில் கொண்டாடும். அதெல்லாம் நோன்பல்ல, உயர்ப்புக்கு அவங்க தேவைக்கு வாட்டிஸு, உரட்டி இறைச்சி, பிரியாணி, அப்படிப்பட்ட சாப்பாடுகள் எல்லா வீட்லேயும் உயர்ப்புன்னு கோலாகோலமாட்டாக நடக்கும். கிறிஸ்துமஸுக்கு என்ன பலகாரங்கள் செய்வாங்க? அது வந்து இப்போ சிரட்டை பணியாரம், இலப்பணியாரம் அப்படின்னு நெல்லி ஆள் வீட்டில் உண்டாக்கும். இந்த பாச்சோறு எப்போ செய்வாங்க? பாச்சோறு வந்து ஆகஸ்ட் 15. எதனால் அந்த ஆகஸ்ட் 15 பாச்சோறு? அப்படியே நெல்லி ஒன்று அவங்க பண்டு காலத்தில் இருந்தது. ஆகஸ்ட் 15க்கு பாச்சோறு காய்ச்சணும். அதுக்கு வேண்டி அம்மாரெலாம் கருப்பட்டி, தேங்காய், பயறு இதெல்லாம் நேரத்தை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உண்டு பண்ணி வச்சிருக்கு. அது அன்னைக்கு அதை எடுத்து பாச்சோறாக்கி காய்ச்சி கொடுக்குது மக்களுக்கு. முன்னாடி நம்ம ஆலயங்களில் லத்தீன் முறையில் தான் அந்த வழிபாடுகள் நடந்திருக்கு. உங்கள் காலகட்டங்கள்ல எல்லாம் அந்த லத்தீன் முறையில் தான் வழிபாடுகள் நடந்திருக்கும். அதை குறித்து சொல்லுவோம். லத்தீன் முறையில் வழிபாடு நடந்தப்போ ஃபாதர் வந்து பீடத்தை பார்த்தாங்க, ஆளெலாம் பார்த்துட்டு லத்தீன் முறையில். அது மாறி அவங்கவுங்க மொழியில் தான் வரணும்னு வந்தப்போ தான் திருச்சி பூஜை ஆளெலாம் பார்த்து செய்தது. எந்த ஆண்டு இந்த மாற்றம் வந்து? ஒரு 50 ஆண்டுக்கு மேல் இருக்கும் இந்த மாற்றம் வந்து. உங்கள் வரலாற்று அனுபவங்களை எங்கள் தூத்தூர் டுடே நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு நன்றி, வணக்கம்.